ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காயத்ரி யோகா கிளாஸ்லேருந்து நான் காயத்ரி பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, யோகா பண்ணால் சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்றதுக்கு வரும் அப்படின்ட்டு நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இல்லையா. அதுக்கான ரீசனை இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, யோகா நம்ம காலையில் செய்யும்போது நம்ம காலை கடன்கள் எல்லாமே நம்ம முடிச்சிருக்கணும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, 200 ml தண்ணி குடிச்சிருக்கணும். இது ரெண்டையும் செஞ்சதுக்கப்புறம் தான் எம்டி ஸ்டமக்கில் நம்ம யோகா செய்யணும். இல்லை நம்ம இடப்பட்ட நேரத்தில் செய்கிறோம் அப்படின்னா, காலையில் டிஃபன் சாப்பிட்டோ இல்லை மதிய லஞ்ச் சாப்பிட்டுட்டோ செய்கிறோம் அப்படின்னா, டிஃபனாக இருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் கழித்து செய்யலாம். இதே ஹெவியாக லஞ்ச் சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா 3 to 4 மணி நேரம் கழித்து தான் செய்யணும். அப்படி நம்ம சாப்பிட்ட உடனே செஞ்சோம் அப்படின்னா அதனால நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படும். அதே மாதிரி யோகா செய்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டு தான் நம்ம குளிக்கணும். யோகா செஞ்சோடனே குளிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, யோகா செய்யும்போது நம்ம உடம்புல வெப்பநிலை வேறுபடும். அதனால் யோகா செஞ்ச உடனேயே குளிக்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டு தான் குளிக்கணும். இதே காலையில் குளிச்சுட்டு யோகா செய்கிறீங்க அப்படின்னா அரை மணி நேரம் கேப் விட்டதுக்கப்புறம் தான் நம்ம யோகா செய்யணும். அடுத்து யோகா செய்யும்போது கீழே ஒரு தரை விரிப்பு, இப்போ நம்ம மேட்டு யூஸ் பண்ணுறோம், அது யூஸ் பண்ணி தான் செய்யணும். தரையில் எந்த தரை விரிப்புமே விரிக்காமல் நம்ம யோகா செய்யக்கூடாது. அப்படின்னாலும் நம்ம அப்படி செய்யும்போது யோகா நம்ம செய்கிறதுனால ஏற்படக்கூடிய எந்த பெனிஃபிட்டும் நம்மளுக்கு கிடைக்காது. அடுத்து யோகா செய்யும்போது நம்ம தளர்வான ஆடைகளை தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி யோகா செய்யக்கூடாது. அதே மாதிரி நம்ம மெட்டல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. வளையலோ செயினோ கொலுசு இது மாதிரி போட்டிருக்கக்கூடாது. ஆனால் இப்போ செய்யும்போது நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப நகைகள் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம யோகாவை செய்யக்கூடாது. அடுத்து யோகா செய்யும்போது ஒரு யோகா செய்கிறதுக்கும் அடுத்த ஒரு ஆசனா செஞ்சிட்ருக்கோன்னா அடுத்த ஆசனா செய்கிறதுக்கும் ஒரு சின்ன கேப் விட்டு தான் அடுத்ததை நம்ம செய்யணும். ஒரு யோகா ஆசனா செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒரு சவாசனம் அப்படின்றது நம்ம தூங்குகிற நிலை மாதிரி. அது மாதிரி படுத்து ரெஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் எடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஆசனாவை நம்ம செய்யணும். கண்டினியூஸாக செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, எனக்கு உடனே வெயிட் குறைஞ்சாகணும் அப்படின்ட்டு ஒரு மாதத்துலேயே வேகமாகவும் நிறைய கவுண்ட் வைப்பாங்க. 50, 100, 150, 200 அப்படின்னு. அது மாதிரி செய்யக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸை அந்த கவுண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நல்ல ரிசல்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். அடுத்து யோகா செஞ்சிட்ருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப வேர்க்குது, நம்மளுக்கு யோகா செஞ்சால் ரொம்ப டயர்டாகுது அப்படின்னா நம்ம செய்கிறது கரெக்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம உடனே ஸ்டாப் பண்ணிடணும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இது வரல அப்படின்னா, ஒரு ஆசனா நம்மளுக்கு செய்கிறதுக்கு வரலன்னா, இல்லை நான் செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப தீவிரமாக செய்யக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பயிற்சிகளை இன்க்ரீஸ் பண்ணணும். அது மாதிரி நம்ம யோகா செய்யும்போது எக்ஸசைஸு ரெண்டையும் சேர்த்து செய்யக்கூடாது. அதுவும் எதிர்மறை விளைவுகளை தான் நம்மளுக்கு ஏற்படுத்தும். நம்ம யோகா செய்யும்போது நம்ம உடம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இன்றைக்கி காலையில் நம்ம 1.5 மணி நேரம் யோகா செஞ்சுருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல் டேவுக்குமே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம கரெக்டாக யோகா செஞ்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு நாள் நான் செய்யும்போது ரொம்ப டயர்டாகுது அப்படின்னா நம்ம கரெக்டாக செய்யலை அப்படின்றது தான் அர்த்தம். நம்ம உடலுக்கு ரொம்ப வருத்தி நம்ம செய்கிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்தது என்ன அப்படின்னா, லேடிஸ் பீரியட்ஸ் டைமில் யோகா செய்யக்கூடாது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க
5வது மாதத்துலேருந்து குழந்த பிறந்து 2 to 3 மாதம் வரைக்கும் வந்து யோகா செய்யக்கூடாது. அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து யோகா வந்து ரொம்ப சின்ன சின்ன வந்து ஆசனாஸ் அது மட்டும்தான் யோகா மட்டும்தான் நம்ம வந்து செய்யணும். ரொம்ப வந்து ஹெவியாக இருக்கக்கூடியதை வந்து செய்யக்கூடாது. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா யூடியூப்பை பார்த்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்குரிய யோகா இந்த 5 ஆசனா செஞ்சாங்கன்னா ஒரே மாதத்துலேயே உங்களுக்கு வெயிட் குறையும். அதே மாதிரி வந்து சுகருக்குன்னா இந்த ஆசனா செய்யுங்க, ப்ரெஷருக்குன்னா இது செய்யுங்க, ஹார்ட் பேஷண்ட்னா இதை செய்யுங்க, நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க இதை செய்யுங்க, இப்படிலாம் போட்டிருக்காங்க. அந்த யூடியூப்பை மட்டும் பார்த்து வந்து அந்த ஆசனாஸ் கரெக்டு தான், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆசனாஸ்ன்றது அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது நம்மளுக்கு சரியானதா அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய உடல்நிலையும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து அதை மட்டும் பார்த்து வந்து நம்ம செஞ்சோம்னா சைடு எஃபெக்டாக ஏற்படுத்தும். ஒரு ஹெல்த்தியான பர்சனாக இருந்துச்சுன்னா எல்லா யோகாவையும் நம்ம வந்து செய்யலாம். இதே வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி இவங்க வந்து ஹெவியான ஆசனா செய்யக்கூடாது, சிம்பிள் மட்டும்தான் பண்ணணுன்னா அவங்க சிம்பிளாக இருக்கிறது மட்டும்தான் பண்ணணும். இதே ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மைல்டான யோகா மட்டும்தான் பண்ணணும். அவங்களுக்கு போய் அவங்க யூடியூப்பை பார்த்துட்டு ஹெவியாக பண்ணாங்க அப்படின்னா அது பெரிய பெரிய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். அடுத்து சிலர் வந்து என்ன செய்வாங்க, ப்ரெஷர் இருக்கவங்க, இப்போ நான் ப்ரெஷர் இருக்கிற பேஷண்ட்டுன்னு வைங்க, கீழே குனிஞ்சு காலை வந்து தொடுறது இது ஒரு சிம்பிளானது தானே அப்படின்னு அவங்க வாட்டுக்கு செய்வாங்க. ஆனால் ப்ரெஷர் இருக்கிறவங்க குனிஞ்சு காலில் வந்து தொடக்கூடிய அந்த யோகாவை வந்து செய்யக்கூடாது. கீழே குனியும் போது என்னாகும், ப்ளட்டு வந்து தலைப்பகுதிக்கு வரும். அப்போ வந்து ப்ரெஷர் வந்து அதிகரிக்கும். அப்போ அது வந்து யூடியூப்பில் வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இதை செஞ்சால் இதாகும் அது மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர இவங்கவுங்க இது செய்யக்கூடாது அப்படின்றது வந்து யூடியூப்பில் வந்து இருக்காது. அது தேவையில்லாமல் செஞ்சு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து தான் ஏற்படுத்தும். அதனால் வந்து யோகா வந்து முறையாக கற்றுக்கிட்டவங்ககிட்ட சேர்ந்து நீங்கள் பயிற்சி பெறுறது தான் நல்ல பலனை வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து சளி, இருமல், தைராய்டு பிரச்சனைகள், சைனஸ் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் வந்து ஜலநேத்தி, ரப்பர் நேத்தி அப்படின்ற பயிற்சிகள்லாம் இருக்குது. அது மாதிரி பயிற்சிகளை செய்யும் பொழுது ஃபுட்டில் வந்து மைல்டான ஃபுட்டு தான் எடுத்துக்கணும் அப்படின்ற முறை இருக்குது. தயிர் சாதம் அது மாதிரி தான் சாப்பிடணும். காரம், உப்பு, புளி இருக்கக்கூடிய ஃபுட்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஆனால் நிறைய பேர் என்ன செய்வாங்க, அதனாலலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சாப்பிட்டாங்கன்னா அது வந்து பெரிய பெரிய விளைவுகளை ஹாஸ்பிட்டல்லே போய் அட்மிட் ஆகக்கூடிய அளவில் இருக்கக்கூடியதை வந்து ஏற்படுத்தும். நான்வெஜ் அது எதுவுமே சாப்பிடக்கூடாது அது செய்யும்போது. அதனால் அது வந்து யோகா பயிற்சி பெற்றவங்களுக்கு மட்டும்தான் இது இப்படி செய்யணும் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி வந்து சிலருக்கு வந்து ஆப்ரேஷன் செஞ்சுருக்கலாம், அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகிருக்கலாம், சின்ன வயசில் எங்கேயாவது இது பண்ணி இந்த இடுப்பெலும்புலையோ இல்லை தோள்பட்டையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க எந்தெந்த ஆசனா செய்யக்கூடாது அப்படின்றத வந்து பயிற்சி பெற்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சு பண்ணும் பொழுது உங்களுக்கு 100% வந்து ரிசல்ட்டு வந்து கிடைக்கும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் எதை பற்றி பேசலாம் அப்படின்றத கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ.